ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாருஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேழ்வரகை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கேழ்வரகு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதை வச்சு நம்ம ஒரு பவுட்ரு தயார் பண்ணலாம். ஹார்லிக்ஸை விட ஹெல்த்தியானதாக நம்ம ஒரு பவுட்ரு தயார் பண்ணலாம். வாங்க என்னென்னு பார்ப்போம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் முறை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேழ்வரகு அந்த பவுட்ரு தயார் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து கேழ்வரகு எடுத்துக்கலாங்க. நான் வந்து 1 டம்ளர் அளவு கேழ்வரகு எடுத்துக்கிறேன். ஒரு டம்ளருக்கு அளந்து எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஏன்னா வந்து ரொம்ப தூசி இருக்கும். அதுக்காக தான் நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணுங்கிறது. குட்டி குட்டியாக ஒரு மாதிரி பொக்கு மாதிரி வரும். அது நம்ம கழுவும் போது அது நல்லா போயிடும். நான் வந்து பாக்கெட் கேழ்வரகு தான் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் பாருங்களேன், நம்ம கழுவும் போது எவ்வளோ வருதுன்னு. பார்த்திங்களா, குட்டி குட்டியாக நிறைய மிதக்குது பார்த்திங்களா. இப்போ நான் இதெல்லாம் கழுவும்போது போயிடும். அந்த இதெல்லாம் வந்து அப்படியே அங்கே பாருங்கள், அழுக்கு அந்த ஏதோ பொக்கு இதுன்னு சொல்லுவாங்க கேழ்வரகு, அதுதான். நல்லா 2-3 தண்ணி நல்லா கழுவிக்கங்க. கழுவிட்டு நல்லா மூடி போட்டு ஓரமாக வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் இல்லாட்டி 9 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. நல்லா ஊறட்டும். இதை ஒரு 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். நல்லா ஊறியிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இதை என்ன பண்ணலாம், நல்லா மறுபடியும் ஒரு கழுவிட்டு நல்லா துணியில் போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து ஒரு துணியில் போட்டுடலாம். ஒரு நல்ல காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கோங்க. ஊறினது பிறகு ஒரு திருப்பி அலசிடுங்க. தண்ணி வடிட்டும் நம்ம ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்துடலாம். அந்த காட்டன் துணியில் அந்த கேழ்வரகு எல்லாத்தையுமே நம்ம கொட்டிடுவோம். கொட்டி நல்லா ஒரு இது மாதிரி போட்டு நல்லா கட்டி வச்சிடலாம். கட்டி வச்சுட்டு இது ஒரு 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 நாள் இல்லாட்டி ஒரு 1.5 நாள் விட்டுருங்க. நல்லா தண்ணி வடிய விட்டு வைங்க. 1.5 நாள் கழித்து பாருங்களேன், சூப்பராக முளை விட்டு வந்திருக்கும் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் உங்களுக்கு விரித்து காமிக்கிற பாருங்கள். பார்க்குறக்கே அழகாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக முளை கட்டி வந்துடும். நல்லா முளை கட்டிடுச்சு பாருங்கள். நான் விரித்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி முளை கட்டியிருக்குதுன்னு. இங்கே பாருங்களேன், அழகாக சூப்பராக இருக்குது. இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து சாதாரணமாக நம்ம கேழ்வரகை சாப்பிட்றத விட இந்த முளைக்கட்டி சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் இருக்குது. நிறைய பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது கொஞ்சமாக இப்படி முளைக்கட்டி சாப்பிட்றதுனால. ஸோ அதனால் நீங்கள் முளைக்கட்டி கூட நீங்கள் சாப்பிட்லாம். எந்த பயிருமே சரி, நம்ம முளைக்கட்டி சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. இதை எடுத்துடலாம். இதை எடுத்து இதை நல்லா தண்ணியில் போட்டு ஒரு அலாசிடுவோம். ஏன்னா அந்த முளைக்கட்டுனால கொஞ்சம் இந்த பச்சை ஸ்மெல் வந்த மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம அப்படியே அலாசிட்டு அப்புறம் மறுபடியும் நல்லா தண்ணி வடிய விட்டுடலாம். அந்த துணியிலையும் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா தண்ணி வடிஞ்சிரும். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா தண்ணி வடியட்டுங்க. தண்ணி வடிஞ்சதும் ஒரு ட்ரேயில் போட்டு நம்ம வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துடலாம். வெயிலில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்கள் காய வச்சாலே போதும், சூப்பராக காஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இனி வந்து நம்ம வறுத்து எடுத்துருவோம்.
வேறு ஆயில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சும்மா வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. வறுத்து இதை தனியாக தட்டில் கொட்டிடலாம். அப்புறம் நமக்கு என்னென்ன நட்ஸு தேவைப்படும் அது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. முந்திரி, பாதாம், என்னென்ன நட்ஸு உள்ளே போட்டு நமக்கு தேவைப்படுமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா இதையும் நல்லா வறுத்து அது கூட சேர்த்து போட்டுடலாம். கொஞ்சமாக ஏலக்காவும் சேர்த்துக்குங்க. இது நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாங்களா நல்லா நைஸாக. நல்லா அரைச்சி எடுத்துருவோம் நைஸாகவே. அரைச்சி எடுத்து நல்லா சலித்து எடுத்துருவோம். ஏன்னா ஒரு குட்டி குட்டியாக கட்டி மாதிரி வரும், அதுக்காக தான் அந்த மாதிரி சலித்து எடுக்கிறோம். நல்லா சலித்து எடுத்துடலாங்க. அரைச்சிட்டேன் பாருங்கள். இனி சலிச்சிடலாம் ஒரு சல்லடை வச்சு. நீங்கள் கம்மியாக செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். நிறைய செஞ்சீங்கன்னா நீங்கள் மிஷினில் கூட நைஸாக அரைச்சி வாங்கிக்கலாம். அன்றைக்கி கொஞ்சமாக போட்டனால உங்களுக்கு மிக்ஸியில் போட்டு காமிக்கிறேன். சூப்பரான ஹெல்த்து பவுட்ரு ரெடி ஆயிடுச்சிங்க. இதை நான் ஹார்லிக்ஸ் என்னங்க ஹார்லிக்ஸை விட சூப்பரான ஹெல்த்தியானது கூட இது. ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் கொதிக்கிற பாலில் கலந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான ஹார்லிக்ஸ் மாதிரி செமையாக இருக்கும். அது கூட நாட்டு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் நீங்கள் கலந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த் பவுடர் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா வெளியே எங்கேயும் போய் நம்ம ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டுன்னு வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.